मत यार, अरे लड़ो मत भैया। भाई भाई यदि आप ओला खरीदिएगा तो आप पक्का फंसिएगा दोस्तों, इसलिए ओला कभी मत लीजिएगा। ओला लीजिएगा तो आप फंसे मेरी तरह। दोस्तों ओला भूल के भी मत लीजिएगा, ओला सबसे फ्रॉड कंपनी है। आप लोग को बेचते हो, प्लस बेच रहे हो क्या? मेरा गाड़ी बंद पड़ा है और वो आदमी बोलता टिकट बुक करो। मेरे को बात नहीं करना है, मेरा गाड़ी आज देना चाहिए। बेचते हो आप लोग, ये कंडीशन रखते हो क्या? 10 बेचेंगे करके। कंपनी वालों ने, सर्विस सेंटर वालों ने 90,000 का बिल बना दिया 1 महीना का लीव ठीक करने का। ये कस्टमर ने दुखी होकर, परेशान होकर, तंगा कर ओला शोरूम के सामने ही तोड़ दिया। 1 महीना हुआ लिए हो गए 90,000 रुपए। तड़प के स्पीड से ये देखो ओला का मरीज ऐसा पड़ा रहता है। मैं भी मिलूंगा ऐसी 2 पैर मार के। ओला देखिए क्या कंडीशन इनकी। இதெல்லாம் ஜஸ்ட்டு சாம்பிள் மாதிரிங்க. நம்ம பார்க்காதது, கேட்காதது, நம்மளுக்கு தெரியாதது எவ்வளோ விஷயம் இருக்குது, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓலாவோட கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக இல்லை, ப்ராடக்ட் குவாலிட்டியாக இல்லை, ஐபிஓ ப்ராஃபிட்டபுளாக இல்லை. மிகப்பெரிய பிரச்சனையே அவங்களோட சர்வீஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது. 2026 இந்தியன் இவி இண்டஸ்ட்ரியில் சில மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போது. ஓலா எலக்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ரீசெண்ட் டேட்டா பிரகாரம் இந்தியாவில் 55 lakhs, அதாவது 55 லட்சம் ஸ்கூட்டர்ஸ் விற்குது. இதில் இன்னைக்கு தேதியில் 21% எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. அதாவது 11 lakhs 11 லட்சம் ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக். இப்போ இந்த 11 லட்சத்தில் 30% 30% ஓலாவோட மார்க்கெட் ஷேர் இருக்கு. அதாவது 3.3 லட்சம் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இன்னைக்கு தேதியில் விற்கிது வருஷத்தில். ஒரு 2-3 வருஷத்துலேயே அப்படியே ஆப்போசிட்டா 80% எலக்ட்ரிக் அண்ட் 20% பெட்ரோலுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா போக போக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட காஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிளுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. தினசரி காஸ்ட் லைக் பெட்ரோல், சர்வீஸ், ஆயில் சேஞ்ச் கம்மியாக இருக்கிறதுனால ஃபியூச்சரில் 80% மேலேயே இந்த ஈவிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. வருஷக்கணக்காக ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தும் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ டெக்னாலஜி, நியூ பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் செல் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படி கொண்டு வராங்க அண்ட் எக்ஸாக்டாக ஓலாவில் இருக்கிற ஹை லெவல் மிஸ்டேக்ஸை பின் பாயிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் ஓலாவில் இந்த எல்லா மிஸ்டேக்ஸையும் எப்படி ஈஸியாக சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் வித் ஓலாக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில யூனிக் அட்வான்டேஜஸை வச்சு அப்படின்றத கிளியராக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய ரிசர்ச்க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நியூ இன்சைட்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அப்படியே அந்த ஷேர் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண முடியலன்னா ஒரு லைக் போட்டுருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு கிரீன் டெக் சுமித். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு மட்டுமே இருக்கிற சில தனித்துவமான அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறேன். அதுக்கப்புறமா 3 டாட்ஸை கடைசியில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். டாப் 25 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் 2 விஷயம் தாங்க. ஒன்று எலக்ட்ரானிக்ஸ், இன்னொன்று மெக்கானிக்கல் பார்ட்ஸ். இந்த ஓலா ஸ்கூட்டர்ஸில் வர மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் 2 இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் கிளிச்சஸ், சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், ரீஸ்டார்ட் ஆகுது, பிளாங்க் ஸ்க்ரீன் ஆகுது, இது எல்லாத்துக்குமே காரணம் ஆஃப்டர் சேல்ஸோ சர்வீஸோ கிடையாது. ப்ராடக்ட் நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ரோபஸ்ட்னஸ் இல்லாததுக்கு தான் முக்கியமான காரணம். இதுக்கு அடுத்தது எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமான சொல்யூஷன் நான் சொல்கிறேன். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸில் ஹார்ட்வேர் பார்ட். இந்த ஹார்ட்வேர் பார்ட்டில் நம்ம ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ரைட் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி ரோபஸ்டான ஹார்ட்வேர் பில்டு இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்திருக்காது அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிளாக ஏத்தர் அண்ட் அதர் இவி பிராண்ட்ஸ். அடுத்தது மெக்கானிக்கல் பார்ட் அண்ட் அது வேர் அண்ட் டேரில் ப்ராப்ளம்ஸ் வரும், அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஓலாவில் ப்ராப்ளம் என்னன்னா வேர் அண்ட் டேர் ஆகாமே வாங்கின உடனே ப்ராப்ளம்ஸ் வருது நிறைய பேருக்கு. அண்ட் தேய்மானம் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சர்வீஸில் ஆக்சுவல் பிரச்சனை கிடையாது, பில்ட் குவாலிட்டிலையும் மெக்கானிக்கல் பார்ட்ஸ்லையும் ஃப்ளாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம உணர முடியுது. மற்ற எவ்வளோ பிராண்ட்ஸில் இவ்வளோ ரகடான நம்ம ரோட் கண்டிஷன்ஸில் யூஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வராத எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இதில் மட்டும் ஏன் உடனே நம்ம யூஸ் பண்ணாமே இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்றது நம்ம கிளியராக தெரியுது. ஆக்சுவல் ப்ராடக்ட்லேயே, அந்த ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வர ப்ராடக்ட்லேயே குவாலிட்டி இஷ்யூஸ்னால தான் எல்லா ப்ராப்ளம்ஸுமே வருதுன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு ஹை குவாலிட்டி ரோபஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா இந்த சர்வீஸ் இஷ்யூன்றதே நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போக வேண்டிய அவசியமே, அந்த
தேய்மானம் ஆனதுக்கு அப்புறமா தான் வேரண்டர் ஆன சிச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் சர்வீஸ் சென்டரையே அணுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் சர்வீஸ் சென்டர்ஸும் ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப லோட் இருக்காது, பேக்லாக் இருக்காது, பெண்டிங் ஒர்க் இருக்காது. ஸோ அவங்களால எல்லா கஸ்டமர்ஸையும் நல்லா அட்டென்ட் பண்ணி ஒரு குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்க முடியும். அடுத்தது சில ஸ்கூட்டர்ஸ் ஃபயர் ஆகுறது நம்ம பார்த்துருப்போம். எவ்வளவோ லட்சக்கணக்கான ஸ்கூட்டர்ஸில் நம்ம விரல விட்டு என்ற அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. பட் அதுவும் ஜீரோ ஆக்குறது தான் நம்ம ஆக்சுவல் கோல். இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இந்த கம்பெனிக்கு, அதுவும் நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்தது ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி. இது பார்த்தா ஒரு ஆக்சுவலாக ஸ்பேர்ஸ் இல்லாத ப்ராப்ளம் மாதிரி தெரியல, அவங்களோட ப்ராசஸில் ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியுது, அவங்க சப்ளை செயினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. பிகாஸ் அவங்க கிட்ட ஸ்பேர்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது சாத்தியம் கிடையாது. அண்ட் இந்த வீக்கான கஸ்டமர் சப்போர்ட், நம்ம டிக்கெட் போட்டதுக்கு அப்புறமாவும் அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறது. அண்ட் கடைசியாக ஓலாவில் மட்டுமே கிளைம் பண்ணுற இந்த 8 year பேட்டரி வாரண்டி, இது உண்மையாக ஜென்யூனாக இவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்றது சில கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்கலாம். பட் இதில் பாதிக்கப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆயிருக்கு இந்த 8 year வாரண்டி நம்பி வாங்கினவங்களுக்கு. இந்த சொல்யூஷனுக்கு நோக்கி போகிறதுக்கு ஒன்று ஓலா பண்ண வேண்டிய வேலை இருக்குது, இன்னொன்று கஸ்டமராக நம்ம பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ஸோ அஸ் எ கஸ்டமர் எவ்ரி ப்ராப்ளம் ரிப்போர்ட் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் கஸ்டமர் கேரில் இமெயில் அனுப்புறது, வாட்ஸ்அப் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே அனுப்புறது. செகண்ட் முக்கியமான விஷயம், நம்ம வாங்கிட்டே இருக்குமே வண்டி சேல்ஸ் வித்துட்டே இருந்தால் அப்புறம் எப்படி அவர் ப்ராப்ளமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். நம்ம அதை பண்ணாமல் இதை எதிர்பார்த்தோம்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது தெரியல. நம்ம இன்னும் நிறைய ஸ்கூட்டர்ஸ் வாங்கிட்டே இருந்தால் அதிகமான சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து இன்னும் அதிகமாக மல்டிப்ளை ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் ஒரு ப்ராப்பர் ரியல் டைம் சினாரி டெஸ்டிங் R&D பண்ண மாதிரி பெருசாக பண்ண மாதிரி தெரியல. பட் இப்போ அது ப்ராப்ளம் இல்லை, பிகாஸ் கஸ்டமர் ஃபீட்பேக்கை வச்சு அவங்களுக்கு எல்லா டேட்டாவும் வந்திருக்கும். அது லாஸ்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், இவங்களோட மோஸ்ட் ஃபேமஸான ஃபால்ஸ் கமிட்மெண்ட். இந்த ஸ்கூட்டரோட ஆரம்பமே ஸ்கூட்டர் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே 5 லட்சம் ஸ்கூட்டர் புக்கிங் பண்ணது, 10 விஷயம் தரேன்னு சொல்லிட்டு 5 விஷயம் கொடுக்குறது, அந்த 5 ஒழுங்காக இல்லாதது. இதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டி அவங்க கமிட்மெண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போவே இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இவங்களோட ஷேர் ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ளைன் ஆகிட்டு இருக்குன்றது நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. சேல்ஸ் நம்பர்ஸ்லையும் ஓலா டாப் செல்லராக இருந்தாலும் அந்த கம்பேரிட்டிவாக இருக்கும்போது போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் ஒரு டிக்ளைன் வந்து தெரியுது அப்படின்றது நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, இப்போ முக்கியமான பாட்டு, இப்போ இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தீர்க்க முடியுமா? ஓலா ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ப்ரொஃபஷனல் பெட்ரோல் வெஹிக்கிள் நம்பி வாங்குற மாதிரி ஓலா வாங்குற மாதிரி ஆகுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஓலாவோட கையில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி என்னன்றதை இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக கம்பெனியில் என்ன பண்ணியிருக்கணும் அவர் என்ன பண்ணால் இது பெட்டர் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஹை குவாலிட்டி ரோபஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா இந்த சர்வீஸ் இஷ்யூன்றதே நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போக வேண்டிய அவசியமே அந்த தேய்மானம் ஆனதுக்கு அப்புறமா தான், வேரண்டர் ஆன சிச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் சர்வீஸ் சென்டரையே அணுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் சர்வீஸ் சென்டர்ஸும் ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப லோட் இருக்காது, பேக்லாக் இருக்காது, பெண்டிங் ஒர்க் இருக்காது. ஸோ அவங்களால எல்லா கஸ்டமர்ஸையும் நல்லா அட்டென்ட் பண்ணி ஒரு குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்க முடியும். அடுத்தது சில ஸ்கூட்டர்ஸ் ஃபயர் ஆகுறது நம்ம பார்த்துருப்போம். எவ்வளவோ லட்சக்கணக்கான ஸ்கூட்டர்ஸில் நம்ம விரல விட்டு என்ற அளவுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. பட் அதுவும் ஜீரோ ஆக்குறது தான் நம்ம ஆக்சுவல் கோல். இதை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க இந்த கம்பெனிக்கு, அதுவும் நான் சொல்கிறேன். அண்ட் அடுத்தது ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி. இது பார்த்தா ஒரு ஆக்சுவலாக ஸ்பேர்ஸ் இல்லாத ப்ராப்ளம் மாதிரி தெரியல, அவங்களோட ப்ராசஸில் ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியுது, அவங்க சப்ளை செயினில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. பிகாஸ் அவங்க கிட்ட ஸ்பேர்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது சாத்தியம் கிடையாது. அண்ட் இந்த வீக்கான கஸ்டமர் சப்போர்ட், நம்ம டிக்கெட் போட்டதுக்கு அப்புறமாவும் அதுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்கிறது. செகண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஸ்கூட்டரில் கிளிச்சஸ் இருக்குன்றதை தெரியாமல் கொடுத்தா வேறு விஷயம், தெரிஞ்சு அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போது அந்த கஸ்டமரை அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் டெலிவரி எடுக்கும்போது இந்த வெஹிக்கிளை பற்றி ஒரு ப்ராப்பர் இண்டக்ஷன் பாயிண்ட் பை பாயிண்ட், இந்த வெஹிக்கிளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் எக்ஸாக்டாக என்னென்ன ஸ்டெப்ஸ், இன்கேஸ் அது ஒர்க் அவுட் ஆகலனா என்ன பண்ணணும், ஆல்டர்னேட் பிளான்ஸ், இதெல்லாத்தையும் கிளியராக கஸ்டமர் கிட்ட சொல்லணும். பிகாஸ் இந்த ஸ்கூட்டர்ஸில் இன்னும் கிளிச்சஸ் இருக்கும்போது, அண்ட் இந்த எல்லா ஸ்கூட்டர்ஸுமே பை டிஃபால்ட் IoT எனேபிள்டாக கனெக்டட் ஸ்கூட்டர்ஸாக இருக்குது. ஸோ இன்கேஸ் கஸ்டமர் ஒழுங்காக அதை ஏதாவது ஃபாலோ பண்ணல ஒரு டீப் டிஸ்சார்ஜ்க்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேட்டா கம்பெனிக்கு போகும். ஸோ அதுக்கான அலர்ட் வந்து அது கண்டிப்பாக கஸ்டமருக்கு அந்த அலர்ட் கொடுக்கறது தான். அதை தெரிஞ்சும் அந்த அலர்ட் கொடுக்காம உங்கள் பேட்டரி டீப் டிஸ்சார்ஜ் ஆச்சு, நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணி பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறது எப்படிப்பட்ட மிஸ்டேக்ன்றது அது எல்லாருக்குமே தெரியும். எந்த பாயிண்ட் கஸ்டமர் மிஸ் பண்ணாலும் க்ளவுட் கனெக்டடாக இருக்கிறதுனால பார்க்க முடியும். ஏஐயும் வச்சிருக்காங்கன்றதுனால கிளியராக அதில் ஐடென்டிஃபை பண்ணி அதை கஸ்டமருக்கு ரிமைண்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகாதுன்றது ஒரு அலர்ட் கொடுக்கலாம், வார்னிங் கொடுக்கலாம். அடுத்த முக்கியமான பாயிண்ட் டெக் பைபாசிங் ஃபீச்சர். நிறைய கேசஸில் இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்னால ஸ்கூட்டரே யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அந்த டைமில் என்ன பண்ணணுமே யாருக்குமே புரியாமல் போயிடுது. டெக் ஃபீச்சர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலாம், ஸ்க்ரீனே வரலனாலும் பரவாயில்ல, பட் ஸ்கூட்டர் ரன் ஆகிற மாதிரி, ஸ்கூட்டர் லாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பைபாஸ் ஃபீச்சர் கொடுத்தாங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா அன்னன்னைக்கு அவங்க டே டு டே ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆகாமல் அந்த ஸ்கூட்டர் அவங்களால யூஸ் பண்ண முடியும். இது ரெண்டுமே இப்போதைய நிலைமையில் உடனே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய விஷயம். அந்த அடுத்தது இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பெனி இந்த ரூட் காஸை நோக்கி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்க Gen 3 பற்றி அவங்க சொல்லும்போது தெரியுது. அதாவது இங்கே ப்ராடக்டை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் ரோபஸ்ட்டாக ஈஸி டு சர்வீஸபிளாக ஆக்கிறதுக்காக இந்த Gen 3ல நிறைய பார்ட்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஒரே இடத்துல ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி ஈஸியாக அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கன்றது அவங்களோட Gen 3 பார்க்கும்போது தெரியுது. ஸோ இனி வரும் காலங்கள், அதாவது போக போக இந்த ப்ராப்ளம்ஸ், பில்ட் குவாலிட்டி ப்ராப்ளம், மெக்கானிக்கல் ப்ராப்ளம், சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸுமே வந்து குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரீசெண்டாக ஓலா எலக்ட்ரிக்கில் அனௌன்ஸ் பண்ண இந்த ONDCயோட டைப். ஸோ இந்த டைப்னால இவங்களால நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சசிபிள் ஆக்க முடியும் பப்ளிக்கு. எந்த பொருள் வேணாலும்
ஈஸியாக அவங்களுக்கு கொண்டு சேர்க்கறது அதுக்கான விஷயத்த இதில் பண்ணுறாங்க இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு. அண்ட் பவிஷ் அகர்வாலோட புது அப்டேட்டில் அவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பேர் பார்ட்ஸ் நார்மல் மெக்கானிக்ஸ்க்கும் அது ஆக்சசிபிளாக ஆக்க போகிறோம். ஸோ நீங்கள் எந்த மெக்கானிக் கிட்ட வேணால் போயிட்டு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மாற்றிக்கிறது, சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதை பற்றி இன் டெப்த்தில் கிளாரிட்டி இல்லை. பட் என்னோட அனாலிசிஸ் படி இவங்க மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மெக்கானிக்ஸ்க்கு கொடுத்து நம்ம வெளியே சர்வீஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இன் தட் கேஸ் டேம்பரிங் இருந்தால் மட்டும்தான் வாரண்டியில் வாய்ட் ஆகும். மற்றபடி ஒரிஜினாலிட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா வாரண்டி வாய்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அண்ட் எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது மட்டும் நம்ம ஓலாவோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு போயிட்டு சர்வீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதனால நம்மளுக்கு சர்வீஸ் இஷ்யூஸும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அவங்க கிளைம் பண்ணுற 8 year வாரண்டி. இந்த வாரண்டியை பற்றி ஒரு கிளியர் டீடைல் பாயிண்ட் பை பாயிண்ட் கிளாஸ் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் நம்ம கிட்ட இல்லை. ஏத்தரில் சொன்ன மாதிரி டீப் டிஸ்சார்ஜ்க்குன்னு சொல்லிட்டு தனியாக மென்ஷன் பண்ணி இது எதெல்லாம் கவர் ஆகும், எந்த டேர்ம்ஸ்லாம் இது கவர் ஆகும் அப்படின்றத ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். அப்போ தான் அவங்க கிளைம் பண்ணுற அந்த 8 year வாரண்டிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லாட்டி அது ஒரு சும்மா ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி ஆகிடும். வாரண்டிலையும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சில சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஓலாவில் பேக்வர்ட் இன்டெகிரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இவங்க தனியாக ஒரு விஷயத்தை முதல்லேருந்து உருவாக்காமல் ஆல்ரெடி இருக்கிற மெக்கானிசமை இவங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதனால அவங்களுக்கு டைம் அண்ட் எஃபர்ட் சேவ் ஆகுது அண்ட் ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க கவர்மெண்ட்டோட PLI ஸ்கீமில் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். அதாவது இவங்க இன்ஹவுஸ்லேயே நிறைய பார்ட்ஸ் ஸ்பேர்ஸ் இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்குது. ஸோ ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு காஸ்ட் ரிடக்ஷன் நடக்குது. லாஸ்ட்டாக ஃபயர் இஷ்யூ. இந்த ஃபயர் இஷ்யூ சால்வ் பண்ணுறது ஓலாக்கு ஒரு சின்ன விஷயங்க. பிகாஸ் அவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்காங்க பேட்டரி செல்ஸ்க்கு. ஸோ அதில் அவங்க யூஸ் பண்ணுற அந்த கேத்தோட் மெட்டீரியல், அந்த மெட்டீரியலில் அவங்க சேஞ்சஸ் பண்ணி ஒரு சேஃபான பேட்டரி கொண்டு வரலாம். அண்ட் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு சேஃப் கெமிஸ்ட்ரிக்கு போகணும்னா டேரெக்டாக LFP பேட்டரிஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் முடிஞ்சு போச்சு வேலை. அண்ட் ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஓன் பிளான்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்றதுனால அண்ட் 70க்கு மேலே பேட்டன்ஸ் வேறு பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட பேட்டரி டெக்னாலஜின்றதுனால அவங்களால சோடியம் அயான் பேட்டரிஸ் மாதிரியான நியூ பேட்டரி கெமிஸ்ட்ரிஸ் அண்ட் மோர் சஸ்டைனபிள் அண்ட் சீப்பர் ஈஸி டு ப்ரொடியூஸ் பேட்டரி செல்ஸும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நம்ம ஓலாவோட புது நியூஸ் ஆர்டிகல் பார்க்கலாம். கம்பெனி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 500 எம்ப்ளாயிஸை அவங்க வேலையை விட்டு நிறுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி நார்மலாகவே ஓலாவில் 48% அட்ரிஷன் ரேட்னு சொல்கிறாங்க. அதாவது 148 பேர் வேலையை விட்டு நின்றுட்டே இருப்பாங்க அவங்க சேர்ந்த ஒரு வருஷத்தில். அண்ட் இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் எண்டுக்குள்ளே இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. 1000 சர்வீஸ் சென்டர்ஸ் இந்தியா முழுக்க இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 550 தான் இருக்குது. ஸோ ஒரே மாதத்தில் எப்படி அவ்வளோ பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் இன்கேஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய லீப்பாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ரோபஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கறதுனால சர்வீஸ் ப்ராப்ளம்ன்ற விஷயத்துக்கே வாய்ப்பு இல்லாமல் ஆயிடுது. அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாயிடுச்சு அப்படின்னா இப்போ இல்லாததே அதுதான். அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டிக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ அந்த டைமில் இந்த டிக்ளைன் ஆகிற ஓலா ஷேர்ஸ் அண்ட் ஓலாவோட கம்பெனி அண்ட் ஓவரால் வேல்யூவேஷன் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ஓலாவில் காசு போடுறது கேரண்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் எதிர்பார்க்குற ஆளாக இருந்தால் அப்போ ஓலாவில் போங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஆஸ் அ கஸ்டமர், ஆஸ் அ கன்சியூமர் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம் கண்டிப்பாக கமெண்ட்லையும் சொல்லுங்கள். முடிஞ்சால் இன்ஸ்டாலையும் போடுங்க. இது வரைக்கும் சொன்னது என்னோட வியூ, என்னோட அனாலிசிஸ், டேட்டா கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணி அனலைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ஃபியூ டேஸ் ஆச்சு. EV யூஸ் பண்ணுறவங்களுக்கு, EV லைனில் EV இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ அண்ட் இந்த கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே அந்த ஷேர் பட்டன் அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் ஷேர் பண்ண முடியலனா ஒரு லைக் போட்டுருங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கிரீன் டெக் நண்பன்.